ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதுக்கான ஆன்சரும் மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான முக்கியமான டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அதோட கண்டினியூஷன் தான் பார்ட் 5. பார்ட் 4 பார்க்காதவங்க இந்த வீடியோவில் அதுக்கான லிங்க்கு தரேன், பாருங்கள். சரிங்களா? சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கொஷின் பார்ப்போம். என்னென்ன கொஷின் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2018 கொஷின் பேப்பர் பார்ட் 5 வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 40. சரிங்களா? த கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் ஃபார் ஸ்பேரிக்கல் ஷெல். அதாவது ஸ்பேரிக்கல் ஷெல் இருக்குது, அதோட கிரிட்டிக்கல் ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் ஆர்சி சொல்லுவோம், சிம்பிள் நோட்டேஷன் ஆர்சி, கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன். ஸ்பேரிக்கல் ஷெல்லுக்கு என்ன ஃபார்முலாவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி ஈக்குவல் டு 2K இன்ட்டு ஹெச். சரிங்களா? ஸ்பேரிக்கல் ஷெல் ஞாபகம் வச்சுங்க, ஸ்பேரிக்கல் ஷெல். இங்கே கேனது கே அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல். சரிங்களா? தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல். யூனிட் வந்து வாட் பர் மீட்டர் கெல்வின். சரிங்களா? தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் தான் அது கே. ஹெச்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அவுட்டர் சர்ஃபேஸ். ஹெச்னா என்னன்னு சொல்லுவோம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். இங்கே வந்து அவுட்டர் சர்ஃபேஸோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சோட யூனிட் வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. கேனா வாட் பர் மீட்டர் கெல்வின், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அது வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின், அவ்வளோதான். சரிங்களா? இது ஸ்பேரிக்கல் ஷெல்லுக்கு. இதே சிலிண்ட்ரிக்கல் ஷெல் கிட்ட என்ன பண்ணுவீங்க, இங்கே ஸ்பேரிக்கல் ஷெல் இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லோட கிரிட்டிக்கல் ரேடியஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன ஃபார்முலாவாக இருக்கும்? அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கே பை ஹெச். இது இருக்குல்ல ஃபஸ்ட் ஆப்ஷனு. இங்கே ஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் ஸ்பியர் கிடையாது, சிலிண்ட்ரிக்கல். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிலிண்ட்ரிக்கல். சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லு. சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லுக்கு என்ன ஃபார்முலா? ஆர்சி ஈக்குவல் டு கே பை ஹெச். ஸ்பேரிக்கல் ஷெல்லுக்கு 2K பை ஹெச், இதுக்கு கே பை ஹெச், அவ்வளோதான். சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லுக்கு கே பை ஹெச். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த வெலாசிட்டி, 41வது கொஸ்டின். த வெலாசிட்டி அண்ட் தெர்மல் பவுண்டரி லேயர்ஸ் கோயின்சைடு. வெலாசிட்டி தெர்மல் பவுண்டரி லேயர்ஸ்லாம் வந்து கோயின்சைட் ஆகுது, ஒரே நேர்கோட்டில் சந்திக்குதுன்னு வச்சுங்களேன். த நான் டைமென்ஷனல் வெலாசிட்டி அண்ட் டெம்பரேச்சர் profiles are identical for steady incompressible laminar flow over a flat plate when. இந்த வெலாசிட்டியும் தெர்மல் பவுண்டரி லேயர்ஸும் கோயின்சைட் ஆகுது, ஒன்றா சந்திக்குது. அண்ட் த நான் டைமென்ஷனல் வெலாசிட்டி அண்ட் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல்ஸ் ஆர், அந்த அதாவது ஒன்றா சந்திக்குது இல்லையா வெலாசிட்டி தெர்மல் பவுண்டரி லேயரு. அப்போது நான் டைமென்ஷனல் வெலாசிட்டி அண்ட் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல்ஸ் ஆர், அதோட ப்ரொஃபைல்ஸு ஆர் ஐடென்டிக்கலாக இருக்கான். எப்படின்னா, எப்போனா எந்தெந்த ஃப்ளோன்னு பாருங்கள், ஸ்டெடி ஃப்ளோக்கும் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோக்கும் லேமினார் ஃப்ளோக்கும். சரிங்களா? ஓவர் ஏ ஃப்ளாட் பிளேட்டு. ஃப்ளாட் பிளேட் மேலே இந்த ஃப்ளோ வந்து போகும்போது அந்த வெலாசிட்டி டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போனா அதோட கண்டிஷன் என்னான்னு கேட்குறாங்க. பிஆர் ஈக்குவல் டு 1, இல்லை பிஆர் லெஸ் தென் 1, இல்லை பிஆர் கிரேட்டர் தென் 1, இல்லை பிஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2.5 கேட்குறாங்க. சரிங்களா? இதோட ஆன்சர் பாருங்கள், பிஆர் ஈக்குவல் டு 1. இங்கே என்ன சார் பிஆர் அப்படின்னா வச்சிங்களேன், பிஆர்னா பிராண்டல் நம்பர், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு. சரிங்களா? சப்ஜெக்ட் அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு இதில் பிராண்டல் நம்பர் இதான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பிராண்டல் பிஆர். சரிங்களா? பிராண்டல் நம்பரு ஈக்குவல் டு 1 இருந்தால் தான் இந்த வெலாசிட்டி தெர்மல் பவுண்டரி லேயர்ஸ் வந்து கோயின்சைட் ஆகும். அதோட டெம்பரேச்சர் ப்ரொஃபைல்ஸும் வெலாசிட்டி ப்ரொஃபைல்ஸ் எப்படி இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். ஃப்ளோ கண்டிஷனு ஸ்டடி இன்கம்ப்ரெசிபிள் லேமினார் ஃப்ளோ. என்ன
பொருள் ஃப்ளாட் பிளேட் சரிங்களா, பிளேட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிஆர் ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். அதே போல் இந்த ஆப்ஷனில் இந்த பிஆர் லெஸ் தென் 1 அப்படிங்கிறதுல சில கண்டிஷன்ஸ் இருக்குது. பிராண்டல் நம்பர் கிரேட்டர் தென் 1ன்னு எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு 1 விட பிராண்டல் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அப்படி என்னன்னா நோட் பண்ணிக்கங்க. மொமெண்டம் ஆர் ஹைட்ரோடைனமிக் will increase more than thermal boundary layer. சரிங்களா, அதாவது மொமெண்டம் ஆர் ஹைட்ரோடைனமிக் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா, மொமெண்டம் ஆர் ஹைட்ரோடைனமிக் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். எதை கம்பேர் பண்ணக்குள்ளனா தெர்மல் பவுண்டரி லேயரை கம்பேர் பண்ணக்குள்ள. சரிங்களா, அப்போது மொமெண்டம் ஆர் ஹைட்ரோடைனமிக் வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும். எதை விடனா தெர்மல் பவுண்டரி லேயரை விட அதிகமாக இருக்கும். எப்போனா பிஆர் பிராண்டல் நம்பர் கிரேட்டர் தென் 1 அந்த கண்டிஷனில். சரிங்களா, நான் பண்ணிங்க ஹைட்ரோடைனமிக் வெலாசிட்டி மொமெண்டம் ஆர் ஹைட்ரோடைனமிக் வெலாசிட்டி இஸ் இன்க்ரீஸ்டு மோர் தென் தெர்மல் பவுண்டரி லேயர். ஓகேங்களா, அதே போல் பிஆர் லெஸ் தென் 1 இதுக்கு ஆப்போசிட்டு. ஃபஸ்ட் நான் சொன்னேன் மொமெண்டம் அல்லது ஹைட்ரோடைனமிக் வெலாசிட்டி அது வந்து அதிகமாக இருக்கும் எதை விட தெர்மல் பவுண்டரி லேயரை விட அப்படின்னு சொன்னல. இப்போது இந்த கண்டிஷன் பாருங்கள், பிஆர் பிராண்டல் நம்பர் லெஸ் தென் 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த கண்டிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அங்கே வந்து மொமெண்டம் ஹைட்ரோடைனமிக் வெலாசிட்டி வந்து அதிகமாக சொன்னோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பவுண்டரி லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணக்குள்ள மொமெண்டம் அல்லது ஹைட்ரோடைனமிக் வெலாசிட்டியோட. சரிங்களா, இங்கே வந்து தெர்மல் பவுண்டரி லேயர் வந்து அதிகமாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். மொமெண்டம் அல்லது ஹைட்ரோடைனமிக் வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா, இதுதான் இதுக்கான அர்த்தம். பிராண்டல் நம்பர் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனு மொமெண்டம் அல்லது ஹைட்ரோடைனமிக் இஸ் will increase compared to than thermal boundary layer. PR less than 1 na thermal boundary layer will increase compared to than momentum or hydrodynamic velocity. சரிங்களா, அப்படியே ஆப்போசிட் தான் ரெண்டுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஆர் ஈக்குவல் டு 1 அதுதான் அங்கே சொல்லியாச்சு. சரிங்களா, அந்த கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க அதுக்கான அர்த்தத்தை. அதே போல் இப்போ கொஷினில் எப்படி கொடுத்துருக்காங்களா, இப்போ நான் மொமெண்டம் ஆர் ஹைட்ரோடைனமிக்ஸ் சொன்னல அதை பேஸ் பண்ணி எழுதுனா அந்த பிஆர் இருக்குது பார்த்தீங்களா, இப்படியும் கேட்பாங்க. மொமெண்டம் ஆர் ஹைட்ரோடைனமிக்கும் தெர்மல் பவுண்டரி லேயரோட அந்த ரெண்டு ரேட்டுமே எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதாவது சேமாக இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் சேமாக இன்க்ரீஸ் ஆகும், இல்லை டிக்ரீஸ் ஆனால் சேமாக டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா, அதாவது மொமெண்டம் ஆர் அதாவது அல்லது ஹைட்ரோடைனமிக் வெலாசிட்டி அண்டு தெர்மல் பவுண்டரி லேயர் will increase same or equal same rate. சரிங்களா, எதுக்கு பிஆர் ஈக்குவல் டு 1 இப்படியும் கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 41th கொஸ்டினுக்கான முக்கியமான குறிப்பு. அதே போல் 42 கொஸ்டின் நம்பர் 42 பாருங்கள். சாரி, இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த பிராண்டல் நம்பரோட ஃபார்முலா அதை சொல்லிடுறேன். பிஆர் பிராண்டல் நம்பர் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை ஆல்ஃபா. இதில் மியூனா நான் எழுதிக்கங்க, மியூனா டிஃப்யூஷன் மியூனா மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி. சரிங்களா, மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி DIFFU SIVITY மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி. ஆல்ஃபா அப்படின்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. மியூனானது மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி, ஆல்ஃபானா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. ஆல்ஃபா அதான் என்னது பிராண்டல் நம்பர் மியூ பை ஆல்ஃபா. இப்போ இந்த மியூக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். மியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூ டிவைடட் பை ரோ. இந்த மியூனானது விஸ்காசிட்டி. சரிங்களா,
விஸ்காசிட்டி, ரோனா டென்சிட்டி. இதான் வந்து என்னது மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி. அதுக்கான ஃபார்முலா மியூ ஈக்குவல் டு சரிங்களா, இது மியூ காமா ஈக்குவல் டு மியூ பை ரோ, மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி டிவைடட் பை டென்சிட்டி. அதே போல் தெர்மல் டிஃப்யூசிவிட்டி என்ன ஃபார்முலா பாருங்கள், கே பை சிபி இன்ட்டு ரோ. சரிங்களா, கே என்னது தெர்மல் கண்டக்டிவிட்டி. சரிங்களா, சிபினா ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, சிபினா ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, ரோனா டென்சிட்டி. சரிங்களா, ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்து நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபஸ்ட்டு மெயின் ஃபார்முலா இருக்குல்ல பிஆர் ஈக்குவல் டு காமா பை ஆல்ஃபா இருக்குல்ல, இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், பிஆர் ஈக்குவல் டு சிபி, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எழுதுறேன். பிஆர் ஃபைனல் ஃபார்முலா என்ன கிடைக்குன்னா பிஆர் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு மியூ டிவைடட் பை கே. இதான் வந்து ஃபைனலுக்கான பிராண்டல் நம்பர் ஃபார்முலா. சரிங்களா, ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு மியூ விஸ்காசிட்டி டிவைடட் பை தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதான் பிராண்டல் நம்பருக்கான ஃபைனல் ஃபார்முலா. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ 41th கொஸ்டின் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பாருங்கள் 42வது கொஸ்டின். ஃபார் சிம்பிள் ஷேப்ஸ் such as என்னென்ன ஷேப்ஸ்ன்னு பாருங்கள், பிளேட்ஸு, சிலிண்டர்ஸு, ஸ்பெயர்ஸு, க்யூப்ஸு, the lumped heat capacity approach can be used if. அதாவது ஃபார் சிம்பிள் ஷேப்ஸ் என்னென்ன ஷேப்ஸ், பிளேட்ஸ், சிலிண்டர்ஸ், ஸ்பெயர்ஸ், க்யூப்ஸ், இதுக்கெல்லாம் லம்ப்டு ஹீட் கெப்பாசிட்டி அப்ரோச் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. லம்ப்டு ஹீட் கெப்பாசிட்டி அப்ரோச் எந்த கண்டிஷன் கேட்குறாங்க, எந்த கண்டிஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ பிஐ லெஸ் தென் 0.1. பிஐனா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பயாட் நம்பர். இதுவும் ட்வீன் வேகன்ஸில் வரும் பாருங்க, பயாட் நம்பர். சரிங்களா, பயாட் நம்பருக்கு என்ன ஃபார்முலா, பிஐ ஈக்குவல் டு பிஐ சஃபிக்ஸில் ஐ போடணும், பிஐ ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு எல்சி டிவைடட் பை கே. ஹெச்னா என்ன சொன்னேன், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். எல்சினா கேரக்டரிஸ்டிக் லென்த். சரிங்களா, கேரக்டரிஸ்டிக் லென்த்னு ஒரு நம்ம சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம்ல, கேரக்டரிஸ்டிக் லென்த் எல்சினா. கேனா அது தெர்மல் கண்டக்டிவிட்டி. சரிங்களா, இதான் பயாட் நம்பருக்கான ஃபார்முலா. ஸோ அந்த பயாட் நம்பர் வேல்யூ எப்படி இருக்கணும், 0.1 கம்மியாக இருக்கணும். அப்போ தான் இந்த சிம்பிள் ஷேப்ஸ், பிளேட்ஸ், சிலிண்டர்ஸ், ஸ்பேர்ஸ், க்யூப்ஸ், அதுக்கான லம்ப்டு ஹீட் கெப்பாசிட்டியோட அப்ரோச் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஃபார்ம் அவுட் பண்ணிடுங்க. அதே போல் இதோட எரர் பர்சன்டேஜ் முக்கியமான ஒரு விஷயம். இதோட எரர் பர்சன்டேஜ் எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% இருக்கலாம். லம்ப்டு ஹீட் கெப்பாசிட்டி அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எரர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5% வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 43வது கொஸ்டின். த டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்பன் த்ரூ அயன் டூரிங் எ ஹார்டனிங் ப்ராசஸ். அதாவது ஒரு கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஹார்டனிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதாவது அயனுக்கு வந்து ஹார்டனிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க. எது மூலியமான, கார்பன் மூலயமா. சரிங்களா, அப்போது டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வித் டெம்பரேச்சர். அதாவது ஒரு அயனை வந்து ஹார்டனிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க கார்பன் த்ரூ த கார்பனு. சரிங்களா, அப்போ டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் வித் த டெம்பரேச்சர். சரிங்களா, அதே போல் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா டி ஈக்குவல் டு டிஓ இ பவர் மைனஸ் கியூ சஃபிக்ஸில் டி டிவைடட் பை ஆர் இன்ட்டு டி. சரிங்களா, இது வந்து இ பவரில் வரும். இங்கே பாருங்கள், தனியாக எழுதுறேன். இ பவர் மைனஸ் ஆஃப்னு போட்டுக்கோங்க, மைனஸ் ஆஃப்
Q suffix D divided by R into T. சரிங்களா, இதுதான் ஃபார்முலா. இந்த மொத்த ஃபார்முலா இது இ பவரில் எழுதணும். ஈனானது எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ, அதாவது ஷார்ட்டாக ஈன்னு போடுவோம்ல, இ பவர். சரிங்களா, ஸோ இதான் டிஃபிஷியன்ட் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா. இதில் டிஓனது டிஓ அப்படின்னா ப்ரீ எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டர். ப்ரீ எக்ஸ்போனன்ஷியல் EXPO எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டர். சரிங்களா, அதுக்கான வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூனா, அதாவது டிஓக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. 5.6 into 10⁻⁻5 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். சரிங்களா, அதான் ப்ரீ எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டர் டிஓ. அதில் ஆர் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்னா என்னது, கேஸ் கான்ஸ்டன்ட். ஆர்னா கேஸ் கான்ஸ்டன்ட். டீனா என்னது, டெம்பரேச்சர். கியூடினா என்னது, எனர்ஜி, அதாவது ஹீட் எனர்ஜி. சரிங்களா, கியூனா ஹீட் எனர்ஜி. சப்போஸ் அந்த ஃபார்முலா எழுதணும் இல்லையா, டி ஈக்குவல் டு டிஓ இன்ட்டு இ பவரு மைனஸ் கியூடின்னு எல்லாம் அதுக்கு பதிலாக டெல் ஹெச் கொடுக்கலாம். டெல் ஹெச் டிவைடட் பை ஆர்டி. இது எல்லாமே மொத்தமும் இ பவரில் வரணும். சரிங்களா, டெல் ஹெச்னாலும் இதுதான் ஹீட் எனர்ஜி தான். ஆர்னானது கேஸ் கான்ஸ்டன்ட், டீனா டெம்பரேச்சர். சரிங்களா, இதுதான் டிஃபிஷியன்ட் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின், the driving potential in mass transfer. மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் டிரைவிங் பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருக்குன்னா, கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து வேறு விதமாக சொல்லலாம். கெமிக்கல் பொட்டன்ஷியல். அதாவது மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால் எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம், ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால் ரெண்டு பொருள் இருக்குது, ரெண்டு பொருளுக்குள்ள அந்த மூலக்கூறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூலக்கூறில் நடக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர், அந்த இன்டர்சேஞ்ச். சரிங்களா, அதான் கெமிக்கல் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தானே அது மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா, பொருள் உள்ளுக்குள்ளேயே. சரிங்களா, ஒரு பொருள் இருக்குது, ஒரு சப்ஸ்டான்ஸ் இருக்குது, அந்த சப்ஸ்டான்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மூலக்கூறுகளே என்ன நடக்குதுன்னா சேஞ்சஸ் நடக்குது, ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. அதான் கெமிக்கல் பொட்டன்ஷியல். அதுக்கு பேர் தான் அது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் சொல்லுவோம். சரிங்களா, கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் சொல்லுவோம். அந்த கெமிக்கல் சேஞ்சஸ், அந்த கெமிக்கல் பொட்டன்ஷியல் இன்னொரு நேம். சரிங்களா, இப்படி கூட கொடுப்பாங்க ஆப்ஷனில், கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆர் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுப்பாங்க. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா அதுதான். சரிங்களா, அதுவே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, அந்த கொஸ்டின் கொடுத்துட்டு டிரைவிங் பொட்டன்ஷியல் இன் இந்த மாஸ் இருக்குல்ல, அந்த மாஸுக்கு பதிலாக ஹீட் கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம்னா, இந்த டிரைவிங் பொட்டன்ஷியல் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் கேட்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஆன்சர் இருக்கு பாருங்க, டெம்பரேச்சர் கிரேடியன்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த கொஷினில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தாங்கன்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட்டு, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டு. சரிங்களா, கெமிக்கல் பொட்டன்ஷியல் அப்படி இல்லைன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னானதே டெம்பரேச்சர் கிரேடியன்ட். அவ்வளோதான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹேர் ரெப்ளிகேஷன் சைக்கிள் இஸ் யூஸ்டு இன். ஏர் ரெப்ளிகேஷன் சைக்கிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கேஸ் லிக்விஃபிகேஷன். சரிங்களா, கேஸ் லிக்விஃபிகேஷன். ஏர் ரெப்ளிகேஷன் சைக்கிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கேஸ் லிக்விஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. 46வது கொஸ்டின், இன் மில்க் சில்லிங் பிளான்ஸில் த செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட் யூஸ்வலி இஸ். அதாவது செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட்டாக எதை யூஸ் பண்ணுறாங்க யூஸ்வலாக, எங்கன்னா மில்க் பால் வந்து கூல் பண்ணுற இடத்துல எதை வந்து செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, பிரெயின். சரிங்களா, பிரெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. பிரெயின் கூலிங் சிஸ்டம், கூலிங் சப்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பொருள். சரிங்களா, அந்த பொருள் தான் அந்த ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, மில்க் சில்லிங் பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் 47வது கொஸ்டின்,
The work ratio is the ratio of அப்படின்னா நெட்வொர்க் டு டர்பைன் ஒர்க். சரிங்களா, நெட்வொர்க் பை, அதாவது த ரேஷியோ ஆஃப் நெட்வொர்க் டு டர்பைன் ஒர்க். சரிங்களா, அதான் என்னது ஒர்க் ரேஷியோ ஆர் த ரேஷியோ ஆஃப் நெட்வொர்க் அண்ட் டர்பைன் ஒர்க். நெட்வொர்க் பை டர்பைன் ஒர்க் சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அதுக்கான ஆன்சர் இதுதான். அப்புறம் 48வது கொஸ்டின் பாருங்க. The reverse of electroplating process is electrochemical machining. சரிங்களா, electrochemical machining அது எப்படி சொல்லுவோம்? the reverse of electroplating process. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, electropolishing. சரிங்களா, எலக்ட்ரோபிளேட்டிங் சொல்லுவாங்க, இல்லை எலக்ட்ரோபாலிஷிங் சொல்லுவாங்க. எலக்ட்ரோபாலிஷிங்னாலும் அதே தான், எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங் ப்ராசஸ் தான் வரும். சரிங்களா, அதே போல் இந்த ஈடிஎம் இருக்குது இல்லை, எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மெஷினிங், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெர்மல் ப்ராசஸ். நோட் பண்ணிக்கோங்க, தெர்மல் ப்ராசஸ். எதுக்கு யூஸ் ஆகுது? ரிமூவிங் அன்வாண்டட் மெட்டீரியல். ஈடிஎம் எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மெஷினிங், ஆப்ஷன் ஏ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு தெர்மல் ப்ராசஸ்ஸு. எதுக்கு யூஸ் ஆகுது? ரிமூவிங் அன்வாண்டட் மெட்டீரியல். எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல்டு அண்டு டை மேனுஃபேக்சரிங். சரிங்களா, மோல்டு அண்டு டை மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் எக்ஸ்ட்ரூஷன் டை சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரூஷன் டைஸ் அண்டு பிளாங்கிங் பஞ்ச், BLANKING, பிளாங்கிங் பஞ்சஸ். இந்த மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, எது? இந்த ஈடிஎம், ஆப்ஷன் ஏ, எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மெஷினிங். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் LBM, ஆப்ஷன் சி, லேசர் பீம் மெஷினிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசைஸ்ன்னு சொல்லுவோம்ல, ப்ரீசைஸ்னா துல்லியமாக. சரிங்களா, ப்ரீசைஸ் நான் காண்டக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். நான் காண்டக்ட் லேசர் என்னது? மெட்டீரியல் கூட வந்து மேனுவலாக காண்டக்ட் இருக்காது, ஒரு லைட் மாதிரி தான் போகும். ஸோ அது வந்து நான் காண்டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் காண்டக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ரொம்ப இதோட இது பார்த்தீங்கன்னா அளவு ரொம்ப துல்லியமாக இருக்கும், அதான் ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, ப்ரிசைஸ்னால் ரொம்ப துல்லியமாக. இப்படி கூட கேட்பாங்க, எந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ரொம்ப துல்லியமாக இருக்கும்ன்றது. அதுதான் வந்து லேசர் பீம் மிஷினிங்கில் வரும். இது வந்து எதை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டலு, பிளாஸ்டிக்கு, வுட்டு, கிளாஸ், இதெல்லாம் வந்து துல்லியமாக கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது லேசர் பீம் மெஷினிங் ப்ராசஸ். சரிங்களா, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? அப்ரேசிவ் ஜெட் மெஷினிங். அப்ரேசிவ்னா நமக்கு தெரியும், அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவோம்ல, ஞாபகம் வச்சுங்க. இது மேட் ஆஃப் அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ். அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸை வந்து மெயின் திங்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த அப்ரேசிவ் ஜெட் மிஷினிங்கை அந்த ப்ராசஸ் நடத்துவாங்க. இதுக்கு வந்து வேறு விதமாகவும் சொல்லலாம். அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரேசிவ் ஜெட் மிஷினிங் வந்து எப்படின்னா த ஜெட் ஆஃப் அப்ரேசிவ் அப்படின்னு சொல்லலாம். த ஜெட் ஆஃப் அப்ரேசிவ். சரிங்களா, ஜெட் ஜெட் ஆஃப் அப்ரேசிவ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதே போல் அப்ரேசிவ் இது வந்து பார்த்தீங்கன்னா AJM இருக்குல்ல, அப்ரேசிவ் ஜெட் மிஷினிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டிங் மிஷின். பொதுவாக கிரைண்டிங் மிஷினில் என்ன இருக்கும்? கிரைண்டிங் வீல். சரிங்களா, கிரைண்டிங் வீல் அதுதான் மெயின் விஷயம். அந்த கிரைண்டிங் வீல் என்ன இருக்கும்?
அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த கிரைண்டிங் மிஷின், இந்த கிரைண்டிங் வீல் எதுக்கு யூஸ் ஆகுது? அதாவது ஒரு மெட்டீரியலோட டிசைடு ஷேப்பை கொண்டு வரதுக்கு, சரிங்களா? டிசைடு ஷேப் நோட் பண்ணிங்க, டிசைடு ஷேப் ஆர் ஸ்மூத் சர்ஃபேஸ், சரிங்களா? டிசைடு சர்ஃபேஸ் ஃபினிஷ், டிசைடு சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஆர் அல்லது ஸ்மூத் சர்ஃபேஸ், அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், கிரைண்டிங் பண்ணுவோம். ஸோ கிரைண்டிங் வீல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு டிசைடு சர்ஃபேஸை கொண்டு வரதுக்கு நம்ம அப்ரேசிவ் ஜெட் மெஷினிங் ப்ராசஸை வந்து யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இதுதான் இதோட முக்கியமான குறிப்புகள். அதுக்கப்புறம் பாருங்கள் 49th கொஸ்டின், த எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர் ஆஃப் ரப்பர். த எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர் ஆஃப் ரப்பர். ரப்பரோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர், எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. லீனியரா, நான் லீனியரா, பிளாஸ்டிக்கா, நார்மல் கர்வான்னு கேட்குறாங்க. ரப்பரோட எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர் எப்படி இருக்குன்னா நான் லீனியர், சரிங்களா? ஓகேங்களா? நான் லீனியராக தான் இருக்கும். இதை வந்து வேறு விதமாக சொல்லுவாங்க. இந்த நான் லீனியர் கிட்ட அது வந்து வேறு விதமாக சொல்லலாம். என்னன்னா ஐசோன்ட்ரோபிக், ஐசோன்ட்ரோபிக் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்கம்ப்ரெசிபிள், இன்கம்ப்ரெசிபிள் நோட் பண்ணிக்கங்க, இன்கம்ப்ரெசிபிள், சரிங்களா? அதே போல் இது எப்படின்னா இன் ஜென்ரலி இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் ரேட், இன் ஜென்ரலி இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் ரேட். எது? இந்த ரப்பரோட எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் ரேட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இந்த நான் லீனியர் சொல்கிறல, அந்த நான் லீனியர் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஐசோன்ட்ரோபிக் அப்படி சொல்லலாம், இல்லை இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஜென்ரலி இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் ரேட், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் ரேட், சரிங்களா? இந்த எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர்களை அது எப்படி சொல்லலாம்னா ஹைப்பர் எலாஸ்டிசிட்டி, ஹைப்பர் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஹைப்பர் எலாஸ்டிசிட்டி, சரிங்களா? அப்படின்னு சொல்லலாம். ஹைப்பர் எலாஸ்டிசிட்டி இந்த ரப்பருக்கு உண்டான முக்கியமான குறிப்புகள் இது வந்து, சரிங்களா? சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த கொஷின்ஸு இந்த பார்ட் 5க்கு முடியுது. நம்ம மறுபடியும் பார்ட் 6ல் அடுத்த கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இந்த வீடியோவில் தகவலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.